அதான் மேம் 7 டேஸ் பிளான் பண்ணோம். ஏன்னா அது வரைக்கும் எங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு நாள் தாண்டினாலும் எங்கள்கிட்ட பட்ஜெட் கிடையாது. அதோட ஆனால் நான் இதில் வந்து ப்ரொடியூசரும் முதல்ல கிடையாது. நான் ஒரு வேறு ஏற்பாடு பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை ப்ரொடியூசராக ஆக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா என்னை நடிகராக ஏற்றுக்கிட்டாரு. என்னன்னா ஒரு ஸ்லாப்ல வந்து ஒருத்தங்க கேட்டாங்க, இது எப்படி ஜிம்மி வச்சு எடுத்தீங்களான்னு. 2 லட்ச ரூபாய்க்கு ஜிம்மிலாம் வராது. அவர் தலைகீழ தொங்க விட்டு அவர் தலைகீழ தொங்கி தான் எடுத்தாப்புல. ஒரு ஏனியில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவள இல்லை வாட்டர்மிலன் தான். அப்போ அவர் ஒன்றும் இல்லை, இப்படி செஞ்சுட்டு நான் தான் நடிப்பு அரக்கர் அப்படிலாம் செய்கிறப்ப எனக்கே கோவம் வருது. அப்போ மிஸ்கின்ஸ் எல்லாம் எங்களுக்கு இன்ஜினியர் அவருக்கு அப்போ எவ்வளோ கோவம் இருந்திருக்கும், அப்போ எவ்வளோ வெளிப்படுத்திருப்பாருன்னு யோசிச்சு. அது இல்லாமல் இன்னொருத்தவங்க ரிவ்யூங்கிற பேர்லையும் படத்தை இப்போ நிறைய பேர் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க படம் என்னமோ 10 படம் சில்வர் ஜூப்ளி அடித்த மாதிரி அவங்க பேசுவாங்க. தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுருவாரு. அங்கேருந்து கூப்பிட்டு ஃபேஸில் வந்து ரெட்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. பிளட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த குழியில் இறங்கி படிங்க அப்படின்ட்டு. இது குழியில் இறங்கி படிக்கணுமா, படிங்க அப்படின்னு சொன்னேன். பாதி மூடிட்டோம், இவ்வளோ தூரம் மூடிட்டு தான் திரும்பி தோண்டி வெளில எடுத்தது. கண்டிப்பாக அதில் ஒரு சீன் இவங்க இறந்ததுக்கு போய் அண்ணன் அழுவார். அது வந்து சிங்கிள் டேக். கேமரா மனுஷன் கட் பண்ணாத அவர் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க, ஆன் ஃபயரில் வராங்க, கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சீன் ஃபுல்லாகவே சிங்கிள் டேக்கில் எடுத்தோம். அந்த கதைப்படி என்னன்னா ஒரு மணிக்கு ஒரு பொண்ணை கடத்துறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 7 மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 மணி எப்போ ஆகும், எங்களுக்கு அந்த நாலேஜ் கூட இப்போ கிடையாது. உண்மையாக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வரப்போ நிறைய பேர் வந்து லூஸு பைத்தியம் மேனேஜர்லேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டெல்லாம் போய் உங்கள் பையன் வந்துட்டான் பாருங்க, அவ்வளோதான். அதை எங்களுக்கு என்னன்னா இது சக்ஸஸ் பண்ணணும் சொன்னது. ப்ரீப்ளான் போட்டு வச்சு ஒரு 8 பேரை இவங்க இந்த 8 கேரக்டர் இவங்க பண்ணட்டும்னு வச்சுருந்தோம். 8 பேருமே வரல. இன்னொன்று படத்தில் நடந்தது சில விஷயம் ரியலாக நடக்க ஆரம்பிச்சிது. உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு உண்மையாகவே நடந்துச்சு. ஒரு கேரளாவில் ரோன் மேலே போகிறப்ப கீழே அவங்க 2 பேர் லாரி போய் இடிச்சிட்டு இவர் விழுந்தாப்புல டிரைவர் இறங்கி ஓடுறாரு. இவங்க 2 பேர் ஆப்போசிட்டில் வந்தாங்க. அவங்களே பார்த்துட்டு இவங்க 2 பேர் இடிச்சிட்டாங்க. ரியல் ஆக்சிடென்ட் ஏன்னா யாருமே இல்லை, நடு ரோட்டில் நடக்குதுங்கிறப்ப அவங்க வண்டி இடிச்சிட்டு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு எஸ்ஐலாம் வந்து பேசி, தலைவா 4 மணி ஆச்சு தலைவா, ஊருக்கு போகணுமா அப்படின்னா ஆமாங்க. அப்போ அந்த சேர் எடுத்து ஒரு முதல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் ஒட்டி சேர் எடுக்காமல் உண்மையான சேர் எடுத்து அடிச்சிட்டாரு. பள்ளிச்சுன்னு அடிச்சு முதுகு கிழிஞ்சு உங்களுக்கு ரத்தம். ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட காணல் மூவி டீம் தான் இருக்காங்க. படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய். படத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதான் வந்து ஃபஸ்ட்டு படம்னு சொல்லியிருந்தீங்க. கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருக்குமே இது ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறதப்போ கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சிஸ்டர். இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க 2 பேர் புதுசாக இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். ஹோல் டீமே புதுசு. டேரக்டர் புதுசு, எடிட்டரு, கேமராமேன், நடித்தவங்க ஒரு 40 பேர் நடிச்சிருக்காங்க. 40 பேருமே புதுசு. அப்போ எல்லாரையும் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று அவங்க எல்லாருக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, புதுசாக வந்தாலும் பயப்படாமல் ஒரு கேமரா பேர் இல்லாமல் பண்ணுறாங்க. எந்த டைலாக் கொடுத்தாலும் அவங்க நல்லா பேசுகிறாங்க, நடிக்கிறாங்கப்போ இப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை. இப்போ நம்ம புதுசாக போய் ஒரு படம் பண்ணணும்னு நம்ம போனாலும் நம்ம உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. சரி நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, யார்கிட்ட இது இருங்க ரெக்கமெண்ட் கேட்போம். இப்போ நாங்களாம் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் அந்த இது ஏஜில் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ஒரு பட்ஜெட் இருக்குது, இதை நம்ம பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பண்ணி கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த டியூரேஷன் வந்து 1.5 hours இருந்திருக்கு. அதுவுமே அது 7 நாளே முடிச்சிட்டாங்க. 7 நாள்லயே முடிச்சிட்டிங்களா? 7 நாள் தான் டே நைட்டு. ஓகே, ஃபீல்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ரொம்ப இப்படி தான் கஷ்டப்பட்டேன். எப்படி அந்த 7 நாளுக்குள்ளார முடிக்க முடிஞ்சது? உங்களுக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும், அதை தாண்டி இந்த டைமில் இது எடுக்கணும், அந்த மாதிரி கிளைமேட்லாமும் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணி எடுத்தீங்க? 7 டேஸ்க்குள்ளார இந்த படத்தை முடிச்சிங்க? அதான் மேம் 7 டேஸ் பிளான் பண்ணோம். ஏன்னா அது வரைக்கும் எங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு நாள் தாண்டினாலும் எங்கள்கிட்ட பட்ஜெட் கிடையாது. அதோட படத்தை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். அது 5 நாள் நல்லா இருந்துச்சு. 2 நாள் மழை வேற பாதி டேயே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அந்த மழை பெய்யறப்ப இன்டோர் எடுத்துக்கிட்டோம். மழை விட்டோன்னு திரும்பி அவுட்டோர் பண்ணோம். அதேமாதிரி ப்ராப்பராக எல்லாருக்கும் நீங்கள் இந்த டைம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அவங்க இல்லைன்னா சத்தியமாக பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த 40 பேர் நீங்கள் இந்த டைம் வாங்கினா அந்த டைம் வந்துடுவாங்க. நைட்டு 2 மணியாக இருந்தாலும் வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இதான போர்ஷன் 2 டைலாக் தானே, சரி நான் வந்து பேசிடுறேன் தம்பி அப்படின்ட்டு 2 மணிக்கு வருவாங்க. நடிச்சுட்டு ஒரு 2:30 மணி 3 மணிக்கு அவங்கள அனுப்பிட்டு திரும்பி ஃபைட் சீன் எடுக்கிறப்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நாங்களே ஃபைட் சீன் எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் சரண் சொல்லிட்டு அவங்க ஃபைட் எல்லாமே கோரியோ பண்ணாங்க. இதில் பாட்டு வேறு 7 நாளுக்குள்ளே பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, ஒரு லாரி ஆக்சிடென்ட் சீன் இருக்குது.
இவ்வளோ விஷயம் இருக்குது அந்த. இப்ப படத்துல நடிக்கிறாங்க ஒரு ஆக்டர்ஸ் அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா டைம் எடுத்துருக்கோம் இல்லையா? நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? இவங்க தான் ஹீரோயின், இவர் தான் ஹீரோ அப்படிங்கறதெல்லாம் எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? அதான் இப்போ இவங்க ஹீரோயின் தேடிட்டு இருக்கப்ப எங்கள் ஊர் சரி Okay. நம்ம ஊர் பொண்ணு அவங்க தான் வரட்டும், வெளியிலேருந்து யாரை கூட்டாலும் நம்ம இங்கே வந்து அவங்கள ஸ்டே பண்ண எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். இப்போ எங்கள் ஊர் பொண்ணுங்கிறப்ப நாங்கள் தைரியமாக நீங்கள் வாங்க இத்தனை மணி, இப்போ அவங்களும் 2 மணி வரைக்கும் இருந்து நடிச்சு கொடுத்துலாம் போயிருக்காங்க. ஏன்னா சொந்த ஊருங்க. இப்போ வெளியிலேருந்து கொண்டு வந்தால் கொஞ்சம் ஃபியர்னஸ் இருக்கும். அப்புறம் அண்ணன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். இதை வச்சு இந்த பட்ஜெட் வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், ஏன்னா இதை ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது தான். நான் முதல்ல இந்த படத்தில் என்னை வந்து ஹீரோவாக ஒத்துக்கிட்டே சந்தோஷம். சரி அப்போ பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் நான் இதில் வந்து ப்ரொடியூசரும் முதல்ல கிடையாது. நான் ஒரு வேறு ஏற்பாடு பண்ணேன் முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை ப்ரொடியூசராக ஆகிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா என்னை நடிகராக ஏற்றுக்கிட்டாரு. இவர் ஏற்றிக்கிட்டே தான் நம்ம உள்ள நடிக்க முடியும். அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு மக்கள் கையில் இருக்கு. இல்ல படத்தை பார்க்கும் போதே ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் அந்த அளவுக்கு யூனிக்கா இருந்தது. எல்லாருக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே இல்ல. ஆக்சுவலி ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங்குமே அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. அந்த அளவுக்கு சினிமா மேல ரொம்ப காதல் எங்களுக்கு. நேர்த்தியா பண்ணணும். இப்போ முன்ன பின்னெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ படத்தை போய் சினிமா தேட்டரில் பார்த்துட்டு ஏன்டா அந்த படத்துக்கு வந்துட்டு வெளில வரக்கூடாது, அந்த படத்தை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வெளில வரலாம். அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஆனால் உண்மையிலே சொன்ன மாதிரி குறும்படமாக பண்ணுறது தான் எனக்கு விருப்பம். பெரிய படமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் தான் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மனக்கட்ட பேச முடியும். எல்லாரையும் ஒரு தான் கோஆர்டினேட் பண்ணுறாரு. இல்லைன்னா இவர் இல்லைன்னா முடியாது. அதேமாரி என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க பிரதீப்னு சொல்லி, பெரிய ஒரு சொல்லுவாப்பில் அதிகம் பார்த்து. நான் அவர்களாலலாம் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருந்த ஆர்டிஸ்ட்லாம் அப்பப்போ போயிட்டாங்க. இந்த டயத்துக்கு வர முடியாது போய்ட்டு. அப்போ இருக்கிறவங்களே உடனே டக்குன்னு ஆல்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு உடனே பண்ணார். அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தர் ஆக்டிங்க்கு இப்போ சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறப்ப அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறப்ப வரேன்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க்கு வரமாட்டாங்க, இல்லை நடிக்கவே வரமாட்டாங்க. அது ஒரு உண்மையிலேயே அது பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு சிஸ்டர். ஒரு போலீஸ் கேரக்டருக்கு ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா அவங்க வரல, அன்னைக்கு ஷூட் அன்னைக்கு காலையில் வரல. சரின்னு தேடி பார்க்கும்போது பார்த்தா பிரதீப் மாஸ்டர் எங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக சூட் ஆனாங்க. சரி ஓகே வாங்க எங்கள் ப்ராம்ப்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்டாக சூட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு பெரிய பட்ஜெட்டும் நாங்கள் போடல. 200 கொடுத்து போய் முடி விட்டுவாங்கன்னு மட்டும் தான் சொன்னோம். நாங்கள் 200 போய் முடி விட்டு சீக்கிரம் வாங்கன்னா போய் அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்தனால ஆப்டாக இருந்தாப்புல. அதேமாதிரி கேமராமேன் அறிவு அவனு சொல்லி அவனு ரொம்ப எஃபெக்ட் நல்லா. என்னன்னா ஒரு ஸ்லாப்பில் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க இது எப்படி ஜிம்மி வச்சு எடுத்தீங்களான்னு. 2 லட்ச ரூபாய்க்கு ஜிம்மிலாம் வராது. அவர் தலைகீழ தொங்க விட்டு அவர் தலைகீழ தொங்கி தான் எடுத்தாப்புல. ஒரு ஏனியில் படுத்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அதில் எடிட்டர் தசரதன் அவங்களும் அதாவது ஒரு 4 நாள்லேயே படத்தை முடிச்சு கொடுத்தாப்புல. எடிட் பண்ணி இருந்தாங்க இதை எடுத்துகிட்டு போயிடுங்க, இனிமேல் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்ட்டு. அவர் மியூசிக் டேரக்டர் அசார் வந்து மியூசிக் டேரக்டர் மட்டும் பண்ணல, போஸ்டர் டிசைனிங்கு, டைட்டில் ஒர்க்கு, டிஐ, ஒரே ஆள் 5 டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துட்டுனால தான் எங்களால் முடிக்க முடிஞ்சுச்சு. அப்போ நாங்கள் சொன்னது என்னென்னா சென்னை போகாமல் காரைக்காலிலே முடிச்சு நம்ம சொந்த ஊரில் முடிக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சென்னை போக வேணாம், நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்மளால ஒரு படம் பண்ண முடியும், அதுவும் தேட்டர் குவாலிட்டிக்கு பண்ணலாம் அதுங்க பண்ணோம். ஆனால் போய் நிறைய கம்பெனி ரீச் பண்ணுறப்ப ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை, யாரும் ஃபெமிலியர் பேசலன்னு சொல்லி அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக். பரவாயில்ல, இது நம்ம பிகின் சினிமாஸ்லேயே அவங்கள்ட்ட கொடுப்போம், இதை அவங்க ரீச் பண்ணி கொடுத்து மக்கள் அவங்க சொல்லட்டும் நல்லா நடிக்கிறாங்க நல்லா நடிக்கலன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு படமே போய் நாங்கள் வந்து டாப் ஸ்டாரில் ஒரு 10 பேர்ட்ட கதை சொல்லக்கூட அதை ஏற்றுக்கூட மாட்டாங்க எங்களை. இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் போட்டுலாம் இதாக ட்ரெண்ட் ஆகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு திறமை இருக்குது, இவங்களுக்குலாம் உண்மையாக திறமை இருக்குது, அவங்கள கொண்டு வரும், அவங்களையும் ஒரு மிகைப்படுத்தி காட்டணுங்கிறப்ப. இப்போ யாருன்னா ஒருத்தர் அவர்லாம் இப்போ கொண்டு வரப்ப மிஸ்கின்ஸ் எல்லாம் அவ்வளோ கோவப்படுறாரு. அப்போ எனக்கே இல்லை வாட்டர்மெலன் தான். இப்போ அவர் ஒன்றும் இல்லை இப்படி செஞ்சுட்டு நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படிலாம் செய்கிறப்ப எனக்கே கோவம் வருது. அப்போ மிஸ்கின்ஸ் எல்லாம் எங்களுக்கு மிஞ்சினார். அவருக்கு அப்போ எவ்வளோ கோவம் இருந்திருக்கும், அப்போ எவ்வளோ வெளிப்படுத்திருப்பாருன்னு யோசித்தோம். அப்போ அவருக்கெல்லாம் ஈஸியாக ஒரு டேலண்ட் கிடைக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்னைக்கு தான் வெளியில் வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதெல்லாம் வந்து தியாகராஜ பாகவதர் நினச்சிட்டு நம்ம உள்ள வரோம். அவங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்களோ இந்த காலத்தில் எப்படி சொல்கிறாங்கிறத நான் யோசிச்சு உள்ள வரேன். இவங்க சொன்ன மாதிரி இந்த வாட்டர்மெலன் இவங்கெல்லாம் உள்ள வரும்போது ரொம்ப ஒரு இதாக நம்ம புரியுது. ஆக்சுவலி உங்களுக்கு இருக்கிற திறமையை வெளில எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் இருந்து அதுக்கு முயற்சி செஞ்சு நீங்க இவ்வளவு எஃபெக்ட் போடும் போது அவங்க ஒண்ணுமே நம்ம வந்து அவங்களுக்கு நேரா பாக்குறப்ப அவங்களெல்லாம் கூட்டு ப்ரொமோஷன் கொண்டு வராங்க. ஒரு படத்துக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாம இன்னொருத்தவங்க ரிவ்யூங்கிற பேர்லயும் படத்தை இப்ப நிறைய பேர் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ரோஸ்ட் பிரதர்ஸா அவங்க பேர். அதானே அவங்க படம் என்னமோ 10 படம் இருந்துச்சு, சில்வர் ஜூப்ளி அடிச்ச மாதிரி அவங்க பேசுவாங்க. ஏன்னா பார்த்தா அவங்களுக்கு இன்னும் ஒரு படம் கூட எடுக்கல. ஒரு ஸ்கிரிப்ட் தந்து ஒரு கேமரா கொடுத்து ஒரு டீமே ஹையர் பண்ணி விட்டாலும் படம் வராது. அது என்ன கஷ்டம்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ ஒருத்தவங்க ஈஸியாக எடுத்தாங்க, ஒரு படம் எடுத்து பார்த்தா அதோட கஷ்டம் தெரியும். நம்ம 1000 சும்மா ஒரு படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அதில் இருக்கிற கஷ்டம் ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது எல்லாருமே. ஏன்னா இப்போ நடிச்சு இவங்களை அரையணும், அந்த சீனு இவங்க உண்மையாகவே உங்களுக்கு அரை விழுந்துச்சு, வேறு வழி இல்லை. நம்ம அந்த டூப்லாம் வச்சு இது பண்ண முடியாது, நீங்கள் தான் அரை கீழே விழுவணும்னா இவங்களே தான் விழுந்தாங்க. அதெல்லாம் அவங்கள்ட்டே கேளுங்க. அவங்களே சொன்னாங்க அது கீழே விழுந்துடும். அந்த சீன் எனக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருந்துச்சு. இன்னொரு சீன் என்னன்னா, எல்லா சீனுமே எடுத்து முடிச்சுட்டு குழியில வந்து புதைக்கிற மாதிரி ஒரு சீனு. மறுநாள் என்ன சொன்னாங்க, டேரக்டர் வந்து நீங்க வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், டூப் வச்சு பாத்துக்கிறோம். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து வரும்போது குழிக்கு பக்கத்துல தான் படுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். பார்த்தா அங்கேருந்து தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாரு. அங்கேருந்து வந்து கூப்பிட்டு ஃபேஸ்ல வந்து ரெட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க, பிளட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த குழியில இறங்கி படுங்க அப்படின்ட்டாங்க. இது குழியில இறங்கி படுக்கணுமா, படுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படுத்துட்டோம். படுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா மண் அள்ளி மேல எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையா பாதி மூடிட்டோம், இவ்வளவு தூரம் மூடிட்டு தான் திரும்பி தோண்டி வெளில எடுத்தது. ஓகே, அவங்கள அந்த சீன் பாத்தீங்க, அதுல பதைக்கிற சீன் குழி தோண்டி கரெக்டா வச்சிருந்தாங்க. அந்த குழியில அது அசலாவே செஞ்சிடலாம், அது போயிட்டு ஒரு இதெல்லாம் போயிடும், நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கண்டிப்பா ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் செய்யும்போது. நான் சரி நடிப்பு தானே அப்படின்ட்டு அள்ளி மண்ணை போட்டு மூடிட்டேன். என்ன சீன்ல இன்னொன்று ஒரு நடித்தவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அதாவது கஜான, வசந்தி அம்மா, பாப்பா, சின்ன பாப்பா, அந்த பாப்பாலாம் அவ்வளோ அழகாக அந்த பாப்பா அவங்க அந்த சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். அந்த ஒரு விஷயத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகலை. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது வீட்டில் வந்து காம்பவுண்ட் வேலை, புது வீடு, அந்த காம்பவுண்ட் இடிக்கணும்னா நான் இடிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கட்டி கொடுத்தாரு. நீங்கள் லாஸ்ட் சீன் பார்த்தீங்க, கேமரா அங்கேருந்து அங்கே போனோம், அவங்க அங்கே நிற்கணும் அப்படிங்கிறப்ப அந்த சீனில் வந்து நான் போய் லொக்கேஷன் பார்க்குறப்ப செவுர்லாம் இல்லை, புது வீடு. நாங்கள் திரும்பி ஷூட் பண்ணுறப்ப செவுர் இருக்குது, என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு கரெக்டாக செவுர் அந்த அளவுக்கு கட் பண்ணி காம்பவுண்டை உடச்சிட்டு திரும்பி உங்களுக்கு அதே மாதிரி படம் முடிஞ்சு கட்டிக்கலாம். கேமராமேன் சொன்னாப்ல சீட்டிங் ஷாட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து நார்மலா பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா வந்து ஈஸியா இடிச்சிட்டு பண்ணிடலாம், அங்க இருக்கிறவங்களும் அதை ஒத்துப்பாங்க. பட் உங்க எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறப்ப அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லி நீங்களும் அதை பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க ஃபேமிலி எங்களை ரொம்ப நம்பினாங்க. சரி ஏதோ பண்றாங்க, நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க திருப்பி வந்துட்டு அந்த ஷூட் அங்க வீட்டுல எடுக்க முடியாது. சோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு எங்களுக்கு. இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு 9 o'clock வரைக்கும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். யார் வீட்லயும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ லொக்கேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் சரி, ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதே அந்த அளவுக்கு இருக்குது. படத்தில் பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது. படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஓகே படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. கண்டிப்பாக அதில் ஒரு சீன் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் அழுவா இருக்குல்ல, அது வந்து சிங்கிள் டேக்கு கேமராமேன் கட் பண்ணாத அவர் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க, ஆன் ஃபயரில் வராங்க, கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த சீன் ஃபுல்லாகவே சிங்கிள் டேக்கில் எடுத்தோம். அவங்க சிங்கிள் டேக் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிங்கிள் டேக்கை வச்சோம். அது அப்படியே, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த நடிச்சு அழுது, அது நல்ல எமோஷனலாக டச் ஆனிச்சு. ஓகேண்ணா அதை பண்ணோம். கேட்டுக்கிட்டேன், அது வந்து கேமரா அப்படியே நடிச்சோன்னு இருக்கக்கூடாது, அப்படியே வீடாகவே இருக்கட்டும், உண்மையிலே இறந்துட்டாங்கன்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா பேசிக்கிட்டோம். சும்மா இருக்கும்போது பேசிப்போம், அப்படியே தானே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது, கேமரா அப்படியே நடிக்கவே கூடாது, நீங்கள் அப்படியே வாழ்ந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவாப்புல. அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை உயிர் கொடுக்குற மாதிரி பாட்டு எழுதி கொடுத்தாப்புல. தேவா முக்கியமான விஷயம், தேவா இல்லை சொன்னோன்னே எழுதி கொடுத்துட்டாரு. இந்த பாட்டு படம் பேர் காணல, பாட்டு லைன்லேயே காணல் ஆகுதுன்னு எழுதி கொடுத்து தெறிக்க விட்ட பிறகு தேவா உண்மையாக சாரி, அவர் தான் அந்த பாட்டு தான் படத்துக்கு நல்ல ஒரு உயிரோட்டம், நல்லா பண்ணி விட்டாப்புல. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் மூவி அப்படிங்கிற மாதிரி. மூவி எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்போ கண்டிப்பாக ஒரு டேரக்டர்னா வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பெரிய படம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இது மூவியாக மாறின தருணம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்ப பட்ஜெட்டே இல்லாமல் எடுப்போம். 0 காஸ்ட் பட்ஜெட்டில் ஃப்ரெண்டுகிட்ட கேமரா இருக்கும், எடிட்டிங் தெரியும், அப்படியே உட்காந்து எல்லாம் அந்த மாதிரி நாங்கள் அப்போ வந்து கேமராலாம் அப்பயும் நாங்கள் சோனி ஏசன் அதெல்லாம் உதயான்னு ஒரு அண்ணன் வச்சுருப்பாப்புல, கல்யாண கவரேஜ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இந்த கேமரா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அப்படிலாம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பட்ஜெட் வரப்போ இந்த பட்ஜெட் ஏன் நம்ம வேஸ்ட் ஆகணும், இதை கண்டிப்பாக நம்மளால் முடியும், ஒன்றுமே இல்லாத போய் ஒன்று பண்ணிட்டோம், கையில் சுத்தமாக காசு இப்போ ஒரு 1.5-2 லட்ச ரூபா இருக்குது, இதை நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பண்ணோம். இன்னொன்று சொல்லலாம், ஃபஸ்ட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப 376 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதில் கதைப்படி நான் அதுக்கு ஸ்கிரிப்ட்னா எனக்கு எழுதலான்னு தெரியாது, அப்போல்லாம் தெரியாது. அதுக்காக கற்றுக்கிட்டேன், ஓகே இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட் ஷார்ட்டில் நடிக்க வந்த ஒரு அக்கா கேட்குறாங்க, ஸ்கிரிப்ட் எங்கே தம்பி, நாங்கள் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு அவங்கள்ட்டே கேட்டேன். இல்லை தம்பி நீங்கள் பேச டைலாக எழுதி கொடுக்கணுன்னாங்க. இல்லைக்கா நான் சொல்கிறேன், வாயால் சொல்கிறேன் கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கதைப்படி என்னன்னா ஒரு மணிக்கு ஒரு பொண்ணை கடத்துறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் 7 மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 மணி எப்போ ஆகும் எங்களுக்கு அந்த நாலேஜ் கூட இப்போ கிடையாது உண்மையாக எங்களுக்கு. அதுதான் இப்போ ராத்திரி 1 மணிக்கு காட்சினாங்க, அந்த 1 மணிக்கு உட்காந்துருக்கோம் நாங்கள் கேமராமேன் எல்லாம் உட்காந்துட்டு மணி 1 ஆயிட்டா 1 ஆயிட்டு அப்படி எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்க்கு அப்படி தான் எடுத்தோம். எங்களுக்கு யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் சினிமா பார்த்து நாங்களாக கற்றுக்கிட்டோம். 1 மணிக்கு எடுக்கணும் 1 மணிக்கு தான் எடுக்கணும் போல அப்படின்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு படத்தில் அந்த தப்பு பண்ணோம். 2வது படத்தை திருத்திக்கிட்டோம். இல்லை ஏன்னா நைட்டை வந்து நம்ம எப்போ வேணாலும் காட்டலாம், 6:30 மணிக்கே காட்டலாம், 7 மணி. அப்புறம் 3வதுல நைட்டுக்குன்னு ஒரு எஃபெக்டே இருக்குது. படிப்படியாக எல்லாமே எடுத்தோம். நம்ம மேலே ஒரு படமும் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. காணல்லையும் தப்பு பண்ணலன்னு சொல்ல, இருக்கிறத வச்சு பண்ணனால அந்த தப்பை கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது. டெக்னீஷியனாக பார்க்குறப்ப இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க. நாங்கள் ரொம்ப லோ எங்கள்கிட்ட பட்ஜெட்டே இல்லை, இதை வச்சு நாங்கள் பண்ணது இல்லை. ஆக மொத்தம் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதே இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாருக்குமே படம் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதை வந்து நீங்களாக இறங்கி ஒரு முடிவெடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயமா தெரியும். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த படம் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக நின்னோம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு 5 பேர் வந்து ஒரு ஸ்பான்சர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சராக பண்ணாங்க. ஏவிஎன் வெற்றின்னு ஒரு என்ன பண்ணாங்க, ட்ரிபிள்எஸ் ஃபைனான்ஸு, சதீஷ் ப்ரோ, சாலியா கன்செஷன் சார் அவங்க பண்ணாங்க, ரஞ்சித்னு ஒரு ப்ரோ அவரு, அப்புறம் பிரேமண்ணன், கடல் ராசா ரெஸ்டாரண்ட், அவங்க எல்லாம் எங்கள் ஊருக்காரவங்க தான். நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போகிறானே அவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கோம். அவங்களும் ஒரு காரணம் தான். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் நல்லா சத்தியம் வந்திருக்க முடியாது. அது ஒன்று. அப்புறம் ப்ரொடியூசர் என்னை நம்பி இன்னொருத்தவங்க பணம், உண்மையாக சொல்லப்போனால் என்னப்பா இந்த பையன் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருக்கான், இவனை நம்பி நீ என்னப்பா ஒரு 2 லட்ச ரூபா கேட்குறேன்னு கேட்குறப்ப அந்த இடத்துலேயே என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. சின்ன பையனாக இருக்கான், அவங்களுக்குலாம் யார்ட்டையும் ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. வாங்க தம்பி போவோம், படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன எப்போ நான் பணம் தருவாங்க, நானும் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்பேன், எப்போ நான் பணம் வரும், எப்போ நான் கேமராக்கு அட்வான்ஸ் போடணும், போட்டலாம் தம்பி சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் எழுதுகிற வேலையை பாருங்கன்னுவாங்க. நானும் எழுதி முடிச்சிட்டேனே, எப்போ நான் லொக்கேஷன் பார்த்துட்டேன், எப்போ நான் ஷூட் போகலாம் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா தான் தெரியுது பணமே இவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே அப்படின்ட்டு. பாட்டு ரெக்கார்டுக்கு போயே ஆகணும்னு நினைக்கிறாப்புல. சரி, அதுக்கப்புறம் சரி அது நான் முயற்சி பண்ணாங்க. எப்போயும் அவங்க எங்களை விட்டுட்டாங்க, வேணான்னு. சரி இவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. இவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. ஏன்னா எனக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. 4 பேர் 5 பேர் அழைச்சிட்டு அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. எங்கெங்கே போகணும், எந்த ஷாட் எங்கே வரணும், யாரெல்லாம் அதில் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து நம்ம உட்கார வச்சிடக்கூடாது. இப்போ இந்த டீமை நான் கலைச்சிட்டேன்னு வச்சிங்களேன், திரும்பி அவங்க வந்து ஒருவேளை இவங்க வெறும் ஒரு பேங்க்ல மேனேஜராக ஒர்க் பண்ணவர் தான் திரும்பி போயிடுவார். ஏன்னா இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை எனக்கு. ஏன்னா டக்குன்னு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நடிகராக நீங்கள் இருக்கலாம், அதாவது ஹீரோவாக இருக்கிற படத்தில் இருக்கலாம்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. அவர் சில டெஸ்ட்லாம் வச்சார், நீங்களே நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி இவரோட ஆர்வத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிட்ட எதுவுமே காட்டிக்கல. என்னோட போட்டதாக இருந்தாலும் நம்ம பண்ணணும் பண்ணுறாரு. ஏன்னா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வரப்ப நிறைய பேர் வந்து லூஸு பைத்தியம், ஒரு மேனேஜராக இருக்கான், மேனேஜர்லேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டெல்லாம் போய் உங்கள் பையன் வந்துட்டான் பாருங்க அவ்வளோதான். அதை எங்களுக்கு என்னன்னா இது சக்ஸஸ் பண்ணணும், சொன்னது பழிச்சிடக்கூடாது, நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. நானுமே கொஞ்சம் காலம் கடந்து அந்த வேலையை செய்கிறேன். இப்போ உங்களுக்கு இணையதள வசதியெல்லாம் இருக்குது, எல்லாம் சீக்கிரம் வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, தூர்தர்ஷன் டிவி தான் இருக்குது. அப்பயே கஷ்டப்பட்டு தான் வேணான்ட்டு போயிட்டேன். அதுக்கு தான் இப்போ சுத்தம் சொன்ன வாட்டர்மெலன் எல்லாம் சொன்னா பார்த்தீங்களா, அதுமாதிரி கெடுக்கிறாங்க உள்ள வந்து. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இணையதளத்தை சினிமாவுக்கு நல்லதாக பயன்படுத்தலாம் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்போ கேட்டு அறிமுகப்படுத்துறீங்களா, அதுவே உங்கள் சேனலுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ எங்களை மாதிரி கஷ்டப்படும் யாருமே கூப்பிட்டு நீங்கள் வாங்க பண்ணுங்கன்னு சொல்கிறது பெரிய கஷ்டம் எங்கே போனாலுமே. இப்போ எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கிறது இது டிவியெல்லாம். அதேமாரி இது பார்க்குறவங்க எல்லாருமே அந்த படத்தை ஸ்டேட்டஸில் போட்டு இது பண்ணி ஒரு வியூஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த படம் எடுக்கிற ஒரு முயற்சியாக எங்களுக்கு அமையும். ஏன்னா மக்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குது எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் தான் இதாகும். ஏன்னா ரிவ்யூவரும் சரி தான், அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க, பெரிய பெரிய படங்களுக்கு பண்ணுறாங்க. இதுமாதிரி சின்ன படங்களுக்கும் ஏதோ பண்ணால் அவங்களுக்கு எங்களை மாதிரி பசங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். சரி நம்ம படம் பண்ணுறாங்க, மக்களுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க, இன்னும் ரொம்ப இந்த படத்தை ஏன் பண்ணணும்னு இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு தயாரிப்பாளராக குறிப்பிட்ட சில இடத்துல நாங்கள் இறங்கி செய்ய வேண்டிய இன்னும் நிறைய வேலைகளை இவர் 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டாங்க. டெக்னிக்கெல்லாம் மாறிக்கிறோம், காஸ்டியூம்லாம் அவங்க மாறிடுவாங்க, நான் ஆர்ட் டைரக்டராக மாறிக்கிறேன், எல்லாம் இவர் பண்ணுறது. இப்போ எப்படின்னா இப்போ இவங்க நடிச்சு முடிச்சிட்டாங்களா, ஆனால் அப்படியே இருந்து நீங்கள் போய் அந்த லைட்டை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு இவங்க லைட்டை செஞ்சுப்பாங்க, அவங்க வருவாங்க, அவங்க ஆனால் நீங்கள் நடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் அந்த லைட்டை வாங்கிக்கிங்கன்னு. ஏன்னா சின்ன ஒரு க்ரூ தான், அவ்வளோதான். கேமராமேனு இது இப்போ நானே என்னன்னா அவங்களுக்கு டைலாக் சொல்லி நடிச்சு காமிச்சிட்டு திரும்பி வந்து இங்கே உட்காந்துக்கணும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ண மானிட்டர் பார்க்கணும். இப்போ படத்தில் நடித்த எல்லாருமே உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே காரைக்காலில் உள்ள.
அப்பயே திடீர்னு எல்லார்கிட்டயும் சொல்லி அந்த அந்த டைமுக்கு கூப்பிடுவோம். இல்லை ஆல்ரெடி நாங்கள் வந்து ப்ரீ பிளான் போட்டு வச்சோம். போட்டு வச்சு ஒரு 8 பேரை இவங்க இந்த 8 கேரக்டர் இவங்க பண்ணட்டும்னு வச்சுருந்தோம். 8 பேருமே வரலனுங்கிறப்ப எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொபைலை பார்த்து தேடுவோம்ல, அப்படி தேடி வந்தவங்க. ஆனால் அந்த 8 பேர் பண்ணதை இப்படி இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. வந்தவங்க சதற விட்டாங்க. அதுலேயும் ஆடு பிடிக்கிற ஒரு காமெடிலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. கரும்பு திங்கிற ஒருத்தர், அவங்கெல்லாம் பார்க்குற நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இப்போ இவங்க எங்கேருந்து இவங்கெல்லாம் பிடிச்சிங்க, இவங்க யார் இவங்கெல்லாம், நல்லா பயப்படாம. கண்டிப்பா நீங்க நான் படத்துல பார்க்கும்போது எல்லாமே அந்த அளவுக்கு ஃபன்னா இருந்தது. நடிக்க வந்தவங்களாம் இல்லாம சடனா ஒருத்தரை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்கீங்க. அவங்க அந்த அளவுக்கு பெஸ்டா அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. எங்களுக்கு மானிட்டர் பார்க்குறப்ப எனக்கு என்னடா அந்த அண்ணன் கேமரா பார்த்து பயப்படுவார்னு நினைச்சேன். அவர் பின்னி அவர் பண்ண தம்பி கட் சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி கட்டலாம் சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன், நீங்க விடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா சரி ஓகே, ஏன்னா கட்டு நம்ம சொல்ல முடியல, தம்பி போகாதீங்க நான் போயிட்டே இருக்கேன், அப்படி எடுத்துங்க நம்ம பார்த்துப்போம் அப்படின்னாங்க. இவங்க ஷர்மி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க படத்துக்கு. இன்னொன்று சேலரிலாம் அவங்க எதுவுமே நாங்கள் கொடுக்கல, எங்களுக்காக இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஷூட்டு, அவங்களையும் போட்டு வெயிலில் அதாவது குழியில் எல்லாத்தையும் போட்டு படுத்தி எடுத்துட்டோம் வச்சு. இப்போ உங்களையே நான் கேட்குறேன், அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படங்கள் நடிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஆக மொத்தம் இதான் உங்களுக்கு படம் அப்படின்னா ஃபஸ்ட்டு படமாக இருக்கு இல்லையா? இந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் எனக்கு அந்த சீன் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதுதான் எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பயம் எப்பவுமே இருக்கும்ல, நம்ம வந்து ரொம்ப பயப்படுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெத்து அந்த மாதிரி விஷயத்துக்கு தான். அதே நம்ம நேராக போய் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்பவே கிட்டத்தட்ட அந்த குழியில இறங்கி மேலே மண்ணெல்லாம் மூடினது எனக்கு 1 வீக் நான் தூங்கவே இல்லை. அந்த கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பேன், ஃபோன் அடிச்சு ஏதாச்சும் ஆயிடுமா, குழியில வேற படுத்திருந்தேன் ஏதாச்சும் ஆயிடும், அந்த பயம் எனக்கு அதிகமா இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டாங்க, புது ட்ரெஸ்ஸு ப்ரொடக்ஷனில் வாங்கிடுது. ஏங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க, வச்சுக்கூடாதுன்ட்டு. ஆனால் எங்களுக்கும் என்னென்னா ஒரு இன்னொன்று படத்தில் நடந்தது, சில விஷயம் ரியலாக நடக்க ஆரம்பிச்சிது. உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு உண்மையாகவே நடந்துச்சு. ஒரு கேரளாவில் அந்த இடத்துல நடந்து, நான் எனக்கு அண்ணனுக்குள்ள அண்ணா என்னென்ன நம்ம எழுதணும் ஒரு கதையோட பேரில் வந்து நாங்கள் வச்ச பேர் ஒரு கேரக்டர் நேம் அந்த படத்தில் இருக்கும். அதே கேரக்டர் நேமும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதேமாரி அடித்து அவங்க செத்துருக்காங்க. என்னடா இது, எனக்கு தேவா ஒருத்தர் ஃபோன் அடிச்சு அவர் கேட்குறாரு, நீ தான் அவருக்கு பிளான், ஏங்க சும்மா இருங்க எதை சொல்லிடாதீங்க, ஏதோ எழுதணும் அதெல்லாம் அப்படியே ஒத்துமையாக போணுச்சு. மதன் கௌரி அண்ணா கூட வீடியோ போட்டிருந்தாரு. அதுமாரி சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முகம் சொல்லிக்காமல் பார்க்கலாம். எந்த ஒரு சீன்லேயும் இது இப்படி என்ன இப்படி காமிச்சிட்டாங்க அந்த இதே இருக்குது. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக ஒரு பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் போகிறது. எங்கள்கிட்ட எல்லாமே கேட்டது என்னப்பா 1.5 மணி நேரம் ஆகிட்டா? இல்லை, படத்தோடைய ட்ரைலர் நான் பார்த்தப்போ சரி, படத்துலையும் சரி நிறைய ஆக்ஷன்லாம் வரா மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது ஒவ்வொன்றுமே. ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணீங்க? படம் இதுதான் ஸ்டோரி, இப்போ டேரக்டர் நீங்கள் உங்களை எடுத்துக்கும் போது உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும், இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும், நிறைய ஸ்கிரிப்ட்லாம் வச்சுருப்பீங்க. அதில் இந்த படம் தான் இப்போ ஃபஸ்ட்டு படமாக நமக்கு இருக்கணும்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? ஏன்னா எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நாங்கள் பட்ஜெட்டில் பண்ணிட முடியும். மீது எல்லாமே எங்களுக்கு வந்து ஹெவியாக காஸ்ட் ஆகும். இப்போ அடுத்தடுத்த ஸ்டோரி, இது பெரிய ஸ்டோரி, இதுக்கு நமக்கு பெரிய பட்ஜெட் தேவை. ஆனால் இந்த கதைக்கு இந்த பட்ஜெட் இருந்தால் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாரி ஆக்சிடென்ட்லாம் பண்ணோம். மேலே ட்ரோன் கேமரா பறக்க விட்டு மேலே இருக்கிறப்ப 2 பேர் ரியலாகவே இடிச்சுக்கிட்டாங்க. கீழே அவங்கள பண்ண நாங்கள் எல்லாமே போய் எல்லாம் ஒதுங்கிட்டோம். ட்ரோன் மேலே போகிறப்ப கீழே அவங்க 2 பேர் லாரி போய் இடிச்சிட்டு இவர் விழுந்தாப்புல, டிரைவர் இறங்கி ஓடுறாரு. இவங்க 2 பேர் ஆப்போசிட்டில் வந்தவங்க அவங்களே பார்த்துட்டு இவங்க 2 பேர் இடிச்சுக்கிட்டாங்க. சீரியஸாக நடந்துருச்சு. அவங்க ரியல் ஆக்சிடென்ட், ஏன்னா யாருமே இல்லை, நடு ரோட்டில் நடக்குதுங்கிறப்ப அவங்க வண்டி இடிச்சிட்டு இது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு எஸ்ஐலாம் வந்து பேசி அவரை காம்ப்ரமைஸ் கேமரா மறைச்சு வச்சிருக்காங்க. உண்மையில ஆக்ஷன் ஆகும்னு நினைச்சிட்டு ஏதாவது மூவி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டம் வந்துரும், சோ அத கிரவுட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் எட்டக்கருக்கும் மேலே ட்ரோன் பண்ணி பறந்துட்டு பார்த்தா இங்கே ஆக்சிடென்ட் நடக்கல, அங்கே ஆக்சிடென்ட் நடக்குது. ஓ, இது ப்ராப்ளமே ஆச்சா? இது ரியலாகவே நடந்துருச்சு. நாங்கள் மேலே ட்ரோனை ஏற்றிட்டோம், இங்கே லாரி வருது, இங்கே பைக்காரங்க வர 2 பேர் இடிச்சிங்கன்னு சொல்லியாச்சு. இவங்க இடிச்சிட்டு விழுந்தாங்க, லாரி டிரைவர் இறங்கி ஓடுற மாதிரி சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 பேர் பைக்கில் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பார்த்துக்கிட்டே வந்து 2 பேர் அவங்க 2 பேர் இடிச்சுக்கிட்டாங்க. ரியலாகவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு. என்ன எது எப்பயோ எடுக்கிறோம், அதுலேயும் அவனுங்க அவங்க 2 பேருக்குள்ள சண்டை, போலீஸ்க்கு இதாகவே இதெல்லாம் நிறைய பிரச்சனையாச்சு. ஒருத்தர் இறங்கி அவரை தூக்க வர ஒன்றாரு, விழுந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஆனந்த்னு ஒரு அண்ணா பண்ணியிருக்காப்புல, அவர் அப்படியே HSL யோகி பாபு சார் அவங்கள மாதிரி குளத்தூர் இங்கே தான் இருக்காங்க. அவங்களும் மூவிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்ல ஒரு ரேஸ் பண்ணுறாங்க. ஃபைட் மாஸ்டர் வந்து எங்கள் ஸ்டண்ட் சரண் சொல்லிட்டு அவங்க தான் ஃபைட்டு ஃபுல்லாகவே கொரியோ பண்ணாங்க. பாட்டு பிரதீப் மாஸ்டர் தான் சொல்ல முடியும். போலீஸ் வந்து நிறைய பேருக்கு அடிலாம் விழுந்திருக்கு, நிஜமா உண்மையிலேயே இறங்கி அடிச்சது. இவங்க முதுகுல சேர் ஒரிஜினல் சேர் நாங்கள் உடச்சி ஒரு சேரை வச்சுருந்தோம். அவர் அந்த ஆனந்த் அண்ணன் கேட்டார், தலைவா மணி 4 மணிக்கு போட்டு சாவடிச்சிருக்கே தலைவா, ஊருக்கு போகணும். அவர் இப்போ தான் பேசுவாப்புல, தலைவா என்ன தலைவா 4 மணி ஆச்சு தலைவா, ஊருக்கு போகணும் அப்படின்னா. ஆமாண்ணே. அப்போ அந்த சேர் எடுத்து ஒரு முதுகில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குன்னு.
அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் ஒட்டி வச்ச சேர் எடுக்காம உண்மையான சேர் எடுத்து அடிச்சிட்டாரு பள்ளிச்சுன்னு. ஐயோ அடிச்சு முதுகு கிழிஞ்சு இவங்களுக்கு ரத்தம் ஊற்றி உடஞ்சிது அதே சொல்லி. சேர்லாம் நொறுங்கி இவங்களுக்கு முதுகுல ரத்தம் ஊற்றுது. அந்த சட்டை ஒரு அண்ணன் சட்டை கிழிஞ்சிருச்சு அண்ணன். நாங்கள் வந்து என்ன சட்டை கிட்ட கிழிஞ்சு சட்டை கிழிஞ்சு முதுகு கிழிஞ்சு ரத்தம் ஊற்றிட்டு இருக்காங்க. சரி ஓகே அதெல்லாம் தெரியல அடிபட்டது இல்லை. அந்த கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் எரியுதுன்னு பார்த்தா ஃபுல்லாக கிழிஞ்சிட்டு இருந்தோம். அதுமாதிரி நிறைய பேருக்கு அடி. டூப்ளிகேட் சேர் ஒரிஜினல் சேர் நாங்கள் உடச்சி ஆல்ரெடி வச்சுருந்தோம். அதை எடுத்து அடிக்காம இதை எடுத்து அடிச்சார். கார்த்தின்னு ஒரு அண்ணன், அவர் பாவம் அவர் போட்டு அவர் சீன் முடிஞ்சு ஓரமாக போனாரோ அவரை உதச்சி கீழே தள்ளி. அது சீனில் வந்துட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. அவர் சீனை விட்டு நவுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க உதைக்கிறாங்க. அது பார்க்குறப்ப ஆனால் இது சூப்பராக அந்த சீனை வச்சிருங்க அப்படின்னு. அது நல்லா கார்த்தி சண்டை போயிடுச்சாரு. அவர் சரண் தான் இப்போ நீயா அந்த போல நினச்சி கேமரா வந்துட்டு இருக்கு நவுந்து பொங்கன்னு உதச்சிட்டாரு. கேமரா வந்து அப்போ உதச்சது நாங்கள் சீனில் பாரு ஒரு ரியாலிட்டியாக இருக்க ஒரு கரெக்டாக விழுறாருன்னு பார்த்தா சீனில் சூப்பராக கார்த்தியை நம்ம பாவம் அவரை போட்டு பரட்டி தள்ளிட்டாங்க. அதே படத்தில் நடித்த எல்லாருமே குமார்னு ஒரு பையன், அவன் தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா சாப்பாடு வாங்கிட்டு வர்றது. படத்தில் நடிச்சிருக்காப்புல. நடிச்சுட்டு தம்பி இந்த ஒரு வாரம் நீ பார்த்துக்கடா அவனுக்கு போய் காசு கொடுத்துருவோம். ஆனால் எத்தனை சாப்பாடுண்ணே, காலையில் 11 பேர் தான் 10 வாங்கிக்கடா, மதியம் ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் பசிங்கிறது இல்லை. இந்த 7 நாள் வந்து இது எடுத்து முடிக்கணும், அது ஒரு டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. இந்த 7 நாளில் ஒரு நாள் தாண்டிட்டாலும் படம் கிடையாது. அண்ணா என்ன சொல்லிட்டு இதான்ப்பா என்கிட்ட இருக்குன்ட்டாங்க. அப்போ 7 நாளை தாண்டி போயிட்டு நம்மள்ட்ட காசு கிடையாது. இன்னொன்று நான் 7 நாள் அந்த மானிட்டரை பார்த்து 8ஆவது நாள் வந்து அதாவது மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேன். எங்கே பார்த்தாலும் எனக்கு அந்த மானிட்டர் சிம்பிளே தெரியுது, ++ஆக தெரியுது. எங்கள் தூக்கம் இல்லை, சுத்தமாக தூக்கம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் சாப்பாட்டில் நான் கேர் எடுக்கல, எல்லாம் டீ அப்படி தான். மற்ற டெக்னீஷியன் எல்லாரையும் என்ன சாப்பிட வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க தொழில் அடைஞ்ச விடாது நம்ம வேலைன்ட்டு. ஏன்னா எல்லாருமே டல்லாக போயிட்டு, ஏன்னா இப்போ காலையில் ஆரம்பித்து மெக்கானிக்கல் காலையில் போகிறவங்க எத்தனை பேர் தாங்குவாங்க? கண்டிப்பாக ஒரு விக்கெட் அவுட் ஆகிட்டே இருக்கும். கேமராமேன் அங்கே தலைவா முடியல அப்படின்வாங்க, அங்கே லைட் பண்ணா முடியல, இன்னும் கொஞ்ச நேரம்ட்டு அப்படியே போனது. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் வந்து இப்போ யாராச்சும் படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லைனா யாராச்சும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். நம்மளும் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுமே இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். காணல் படம் வந்து பிகின் சினிமாஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களோட சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களை மாதிரி படம் பண்ணுறவங்களுக்கும் ஓகே இது நம்ம பண்ணலாம், இவங்க டீம் ஜெயிச்சிருக்காங்க நம்மளும் ஜெயிக்கலான்னு எங்களை மாதிரி நிறைய புது டீம் உள்ளே வருவாங்க. அது மட்டும் தயவு செஞ்சு கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணுவோம். எங்களை மாதிரி டீமும் வருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதோட பிகின் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து எங்கள் கார்னர் டீம் சார்பாக வந்து நன்றி தெரிவித்து. யாசர் அண்ணன் அவர் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து யாசர் இருக்காரு. அவங்க மூலியமாக தான் நமக்கு இந்த படம் அவங்கள நேரில் பார்த்தது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்களை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்தது கிடையாது. இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஃபோன் பண்ணல பேசி எங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து யாசர் அண்ணன் தான் அவர் பெரிய வரத்தையும் விட்டார். அதுமாதிரி உங்கள் சேனலுக்கு ஏன்னா எங்களை இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாருமே எடுப்பாங்க, செலிபிரிட்டியாக தான் எடுப்பாங்க. ஒரு புது டீமை வந்து உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னதுக்கே எங்களுக்கு ரொம்ப வந்து ஃபெமிலியர் இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் தான். ஆமாம், எல்லாருமே ஃபெமிலின்னு சொன்னால் நீங்கள் தான் இது பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரிஃப்ளெக்ட் டீமுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதேமாரி ரிஃப்ளெக்ட் டீம் வந்து நிறைய பசங்களை உருவாக்கி விடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எங்களை மாதிரி அடுத்தடுத்து நாங்கள் இன்டர்வியூ பார்க்குறப்ப நிறைய டீம் இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்து சக்ஸஸ் பண்ணணும். அதுதான் எங்களோட இது. Taste the Daily.